நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜேரிகி பப்ளிகேஷன் சார்பாக 2024 விட்டல்ராவ் சாரோட 3 புத்தகங்களை வெளியிட்டோம். விட்டல்ராவ் சார் தமிழ் எழுத்துல ஒரு முதுபெரும் எழுத்தாளர். காலவெளி, கலை இலக்கிய சங்கதிகள், வண்ணமுகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2026 1990 அவர் எழுதி வெளிவந்த காம்ரேடுகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை இப்போ வெளியிட போகிறோம். இந்த காம்ரேடுகள் எப்படின்னா, தொலைபேசியில் அவர் பிஎஸ்என்எல்ல தொலைபேசியில் வேலை செஞ்சார். அந்த டைமில் அந்த இருந்த தொழிற்சங்கத்தை பற்றி, அங்கே இருந்த அன்றைய காலத்து, அதாவது 1970கள் 80கள் இருக்கிற சென்னையை பற்றி, சென்னையில் எப்படி கம்யூனிசம் தீவிரமாக இருந்தது, கம்யூனிசம் எப்படி பிளவுபட்டது, அந்த மாதிரி விஷயங்கள் அன்றைய தோழர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பேசுறது தான் காம்ரேடுகள். இந்த காம்ரேடுகளை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். விட்டல்ராவ் சாரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, உயிரோட உழவுகிற தோழர்கள் அந்த மாதிரி ஆளுங்களை அவருடைய கேரக்டராக வெளிப்படுத்திடுவார். அது மாதிரி 1970களில் மிக சிறப்பாக இருந்த தோழர்களை இதில் உருவப்படுத்தியிருப்பார். ஸோ அந்த புத்தகத்தை தமிழின் முதல்வர் எழுத்தாளர் சுகுமாரன் சார் அவர்கள் வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். பதிப்பாளரே பதிப்புரை எழுதுவதற்கு பதிலாக இந்த புத்தகத்தை பற்றியும் ஆசிரியரை பற்றியும் சொல்லிட்டாரு. அதுக்கு மேலே புதுசாக சொல்கிறதுக்கான விஷயங்களை நான் தேட வேண்டியிருக்கு. 70கள் 80களில் தமிழில் எழுதின இன்றைக்கு மூத்த எழுத்தாளர்கள்னு சொல்லப்படுகிறவர்களில் விட்டல்ராவ் முக்கியமானவர். அசோகமித்ரன், சா கந்தசாமி, விட்டல்ராவ், இந்த 3 பேரும் தமிழில் அன்னைக்கு புனைகதையில் தங்களுடைய படைப்பு திறனை நிறுவியவர்கள், சாதனை புரிந்தவர்கள். இவங்க 3 பேரையும் சேர்த்து சொல்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இவங்களுடைய 3 பேருடைய நடையும் ஒரு இம்பர்சனலான ஸ்டைலில் எழுதப்பட்டது. தற்சார்பு இல்லாத ஒரு நடையில், குறிப்பாக ஒரு கதாநாயகன் கோபித்து கொண்டான் அப்படிங்கிற ஒரு வரியை எழுத மாட்டாங்க. ஆனால் அந்த கதாநாயகனுடைய உரையாடல் தான் அந்த கோபம் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு தங்களை மட்டுப்படுத்தி கொண்டு கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்ட படைப்புகளுக்கு உரியவர்கள் இவங்க. அதில் மிக முக்கியமானவர்னு சொல்ல வேண்டியது விட்டல்ராவ் அவர்களே. அவருடைய வேடந்தாங்கல், வண்ணமுகங்கள், இந்த நாவல்கள் எல்லாமே தமிழில் வந்த காலத்தில் பேசப்பட்டது, தொடர்ந்து பேசப்பட வேண்டிய நாவல்கள் இதெல்லாமே. ஏன்னா ஒரு நாவலுக்கும் இன்னொரு நாவலுக்கும் இடையில எந்த ஒற்றுமையும் இல்லாமல் வேறொரு களத்தில், வேறொரு மொழியில், வேறொரு தன்மையில் அந்த நாவல்களை அவர் உருவாக்கியிருக்காரு. இந்திய சீனா யுத்தம் மும்முரமாக நடந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் இந்திய பொது வாழ்க்கையில் ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டது. அதாவது கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டது. எந்த பக்கம் சார்ந்து நிற்பது, சோவியத் யூனியன் பக்கமா அல்லது சீனா பக்கமா அப்படின்னு இந்த விவாதத்துக்கு நடுவில் தொழிற்சங்கங்கள் பிளவுபட ஆரம்பித்தது. அந்த பிளவை தன்னுடைய நாவலினுடைய கருப்பொருளாக எடுத்துக்கிட்டு காம்ரேடுகள் என்கிற நாவலை விட்டல்ராவ் எழுதினார். மிக அதிகம் கவனிக்கப்பட்டிருக்க வேண்டிய நாவல் அதிகம் கவனிக்கப்படாமல் போனது தமிழில் நல்ல விஷயங்களுக்கு கிடைக்கக்கூடிய துரதிர்ஷ்டத்தில் ஒன்று. ஜேரிகி பப்ளிஷர்ஸ் திரும்ப இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறது மிக சரியான ஒரு காலத்தில் செய்திருக்கிற ஒரு செயல். ஏன்னா அந்த புத்தகத்தில் எழுப்பப்பட்ட பிரச்சனைகள் இன்னும் தொடருது. அவர் தொழிற்சங்கத்திலேயும் ஒரு உறுப்பினராக இருந்தவர், தந்தி தொலைபேசி துறையில் பணியாற்றியவர். அதனால் அந்த அனுபவங்களுடைய அடிப்படையில் அந்த நாவலை எழுதினார். தமிழில் தொழில் துறை, அதாவது தொழிலாளர் நலம், தொழிலாளர் வாழ்க்கை சார்ந்து எழுதப்பட்ட நாவல்களில் மிக முக்கியமானது விட்டல்ராவினுடைய காம்ரேடுகள். அந்த புத்தகத்தை வெளியிடுகிற இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிற வாய்ப்பு இது. உங்கள் அனைவருக்கும் நன்றி. நேரத்தில் இந்த புத்தகத்தை ஒரு அறிமுகம் செய்ய நேரம் அடித்த சுகுமாரன் சாருக்கும், பாலகணேஷார், இதர எழுத்தாளர் வாசக நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜேரிகி பதிப்பகம் சார்பாக.